ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, பிளட்டு வேணும்னு வெளியில் எட்டி பார்த்தா ஈக்காக்கா நிற்காது. பிளட்டுக்கே இப்படி கிட்னி கேட்டால் எல்லோரும் ஓடி போயிடுவாங்க. நம்ம பைசான்னு ஓடுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆட்கள் வேணும், சொந்த பந்தங்கள் முக்கியம். அப்புறம் உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷம். புக்கை வாசிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா வியாதியும் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் அட்டாக். நமக்கும் அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இது 2K கிட்ஸோட ஒரு இது மெடிக்கல் காலேஜில் படிக்கிற கிட்ஸோட சிம்டம். ஏன்னா அங்கே செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்போ தான் ஃபுல்லாக அனாட்டமிலாம் படிச்சிருவாங்களா. கிளினிக்கல் சைடு போகிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப இருக்கும். புக்கை வாசிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா வியாதியும் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது ஒன்றும் தப்பு கிடையாது. இது எப்படி சொல்ல, ஒரு ஆங்ஸைட்டி தான். கிளாரிஃபை பண்ணால் சரியாக போயிடும். என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்களாக போய் அல்ட்ராசோனோகிராம், நீங்களாக போய் சிடி ஸ்கேன், நீங்களாக போய் டெஸ்ட்டுக்கு போய் பைசா வேஸ்ட் பண்ணாமல் செக்கப்புக்கு வேணா போங்க. இந்த ஏஜில் ஒன்றும் மோஸ்ட்லி வராது. யூஸ்வலாக கேட்டுக்கோங்க, டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கேட்டுக்கோங்க. நெட்டில் தேடாதீங்கண்ணா. நெட்டில் தேடியே பாதி பேர் அரண்டு போயிடுவாங்க. பெரிய எங்களுக்கே ஸ்பெல்லிங் தெரியாத டிசீஸ் பேர்லாம் சொல்லுவாங்க. நெட்டில் வாசிட்டு வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்புறம் டிப்ரெஷன்லேருந்து அவங்கள எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்? ஒரு யங்ஸ்டர்ஸில் எல்லாருக்குமே பொதுவானது ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு. அது இம்பாசிபிள். ஸ்ட்ரெஸ்ஸு இருக்க தான் போகுது. அது நம்மளை பாதிக்காமல் நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். இப்போ எப்படி அப்படின்னா, ப்ரிப்ரேஷன் தான். இப்போ மவுண்ட் ஒலிம்பிக் ஏற போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் ஃபிசிக்கலி ஃபிட் ஆகிடுவாங்க. ஒரு கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா ஃபிட்டாக ஆவாங்க. ஃபிட் ஆகலை, மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக தாக்க தான் போகுது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஏதோ பயங்கரமாக இப்போ ஒரு எக்ஸாமோ இல்லை ஏதோ வேண்டாதது நடந்துருச்சு, வார்ஃபேர், அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நினைப்பாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எனி சேஞ்ச் ஸ்ட்ரெஸ். இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு கிரகப்பிரவேசம், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஜாபில் உங்களுக்கு பாஸ் ஆக்கியிருக்காங்க, இல்லை அப்ராட் போகிறதுக்கு, ஆன்சைட் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் இதெல்லாம் ஹாப்பி அக்கேஷன்ஸ். வீட்டில் கல்யாணம், ஒரு கிரகப்பிரவேசம் நடக்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, எக்ஸ்ட்ரா சம்பளம் வரப்போகுது, நீங்கள் ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா இது ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ். ஏன்னா வண்டி இப்படி ஓடிட்டுருக்கு, சடனாக கீழே போனாலும் வம்பு, மேலே போனாலும் வம்பு. ஏன்னா பாடி அடாப்ட் ஆகணும். புது பீப்புள், புது சிச்சுவேஷன், புது ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அடாப்ட் ஆகணும். ஃபிட்டாக இருந்தீங்கன்னா இது எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணாது. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால். வீக்காக இருக்கீங்கன்னா இதில் எந்த நல்லதோ கெட்டதோ எல்லாமே பாதிக்கும். இதுக்கு ப்ரிவென்ஷனுக்கு எப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்டு. ஒன்று நல்லா தூங்கிடணும். அட்லீஸ்ட் 7 to 8 hours சதி பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தூங்கியே போயிடணும். அப்புறம் சாப்பாடு உங்களால் எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமோ பேலன்ஸ்டு மீல், நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோடு சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பர் டே அட்லீஸ்ட் ஒரு 45 minutes வெறும் வாக்கிங் கூட பண்ணுங்கள். பட் அது மஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி சிங்கிள் டே பண்ணுங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஏன்னா ஒரு யார்கிட்டையும் போய் கொட்டணுங்கிறப்போ, ஒருத்தர்கிட்டையும் கொட்ட முடியலங்கிறப்போ, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் பேசிஸ் இருக்குது அப்படின்னா அது ப்ரொடெக்ட் பண்ணும். கடவுள் நம்பிக்கை இல்லை, சாமி வேணாட்டி அட்லீஸ்ட் ஆசாமியோடையான ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்குது. சுற்றி உள்ளவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிச்சு. நான் சொன்னேன்ல, சோஷியல் சப்போர்ட் வைட்டல். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு விழுகிறப்ப தூக்கி தாங்கி நிற்கிறது கூட பிறந்தவங்களோ, கூட வளர்ந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாமே முக்கியம். ஸோ இது எல்லாமே கான்ஷியஸாக நம்ம எப்படி வளர்த்து வைக்கணும். ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம பைசான்னு ஓடுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆட்கள் வேணும், சொந்த பந்தங்கள் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், கூட பிறந்தவங்க முக்கியம். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நல்லது கெட்டதுக்கு நம்மளை சுற்றி ஆள் நிற்கணும். தனியாக நிற்கக்கூடாது நம்ம. ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, பிளட்டு வேணும்னு வெளியில் எட்டி பார்த்தா ஈக்காக்கா நிற்காது. பிளட்டுக்கே இப்படி கிட்னி கேட்டால் எல்லோரும் ஓடி போயிடுவாங்க. ஸோ கிட்னி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது.